பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா வந்து மயுவோட பிறந்த நாளுக்கு கோபியை வர சொல்றாங்க. நாளைக்கு இனியோட காம்படிஷன் இருக்கு, அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட வந்து கோபி சொல்றாங்க. உடனே ராதிகா வந்து ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க கோபி, இப்பதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, 1.5 hours டிராவல் போயிட்டு அதை பார்க்கணுமா, இன்னொரு நாளைக்கு எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பின்னாடி இனியா போயிட்டு, இங்க பாருங்க, என்னுடைய அப்பா என்னுடைய காம்படிஷனுக்கு வராங்க, மயுவோட பிறந்த நாளுக்கு வரணுன்றதுக்காகவே நீங்க இது எல்லாம் தடுக்கிற மாதிரி இருக்கு, இனி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. இல்ல நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசல, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க எந்த நேரத்துல எப்படி பேசுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து என் அப்பாவை கூட்டிட்டு போகுவேன், தயவு செஞ்சு நீங்க எங்க அப்பாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுங்க, அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இனிய கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இதை கேட்ட ராதிகா ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க, இமிடியேட்டா நாங்க வீடு காலி பண்றோம், நாங்க இங்க இருந்து போறோம் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட அந்த வாண்டுக்கு அவ்வளவு திமிரு வந்திருக்கா, பல்லு தட்டி கையில கொடுக்குற, நான் இப்பவே போறேன்றாங்க. வேண்டாமா கோபி, அவரோட குடும்பத்துக்கு கூட அவர் சந்தோஷமா இருக்காரு, அவரோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹவுஸ் ஓனர் கோபிக்கு கால் பண்றாங்க. எதுக்காக நீங்க வீடு காலி பண்றேன்னு சொன்னீங்க, வீடு காலி பண்றதுக்கு 2 மாசம் முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லணும், அப்பதானங்க என்னால வந்து யாராவது வந்து வீடு கொடுத்தன வைக்க முடியும், திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொன்னதும், என்னது ராதிகா வீடு காலி பண்றாளா, இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. என்ன ராதிகா, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக நீ வீடு காலி பண்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க தான் கோபி பிரச்சனை, நீங்க தான் பிரச்சனை, நான் இப்பவே உங்களை கிளம்பி நான் வான்னு சொல்றேன், ஆனா நீங்க வருவீங்களா, வர மாட்டீங்க, அப்படி இருக்கும்போது உங்க கூட வந்து என்னால இனியும் வாழ முடியாது கோபின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. இதை கேட்டு கோபி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.